செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்கு திருட்டு தொடர்பான விவகாரத்தை வீடு வீடாக எடுத்துச் செல்ல இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். வாக்கு திருட்டு விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். பல்வேறு நாடாளுமன்றம் வெளியே நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் பொழுது அதற்கு வெளியே எம்பிக்கள் கோஷம் எழுப்புவது, அதே போல பாராளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி செல்ல முயன்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போன்று இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தற்பொழுது முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி 16 நாட்கள் பேரணியை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆதாரங்களோடு வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி ஒரு ஆதாரப்பூர்வமாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது 16 நாட்கள் பேரணியாக ராகுல் காந்தி செல்ல இருக்கிறார். வாக்கு திருட்டு விவகாரத்தை வீடு வீடாக மக்களிடம் கொண்டு செல்ல ராகுல் காந்தி முடிவு செய்திருக்கிறார். பீகார்ல இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை 16 நாட்கள் பேரணியாக அவர் செல்ல இருக்கிறார். வருகின்ற 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. வாக்கு எங்கள் அதிகாரம் என்ற கோஷத்தோடு இந்த பேரணியில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராகுல் காந்தியுடைய இந்த பேரணியில கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட இந்த வாக்காளர் பட்டியல்களில் விடுபட்ட அந்த நபர்களை நேரடியாக சந்தித்து அவர் கலந்துரையாடி இருக்கிறார். தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரம் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில இந்த வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி 16 நாட்கள் இந்த பேரணியை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.